ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒருங்கிணைப்பில் திமுக 200க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று காட்டி அடுத்த இலக்காக ஓரணியில் இந்தியா என்கிற நிலைப்பாட்டுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாடுபடுவார் என திமுக முன்னாள் எம்எல்ஏ முருகன் பேசியதற்கு அக்கட்சியினரிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஒசூர் மாநகராட்சி ராம்நகர் அண்ணா சிலை முன்பு ஓரணியில் தமிழ்நாடு மொழி மண் மானம் காக்க ஓரணியில் இணைவோம் என்கிற தலைப்பில் உறுப்பினர் சேர்க்கையில் கட்சியினர் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஒசூர் எம்எல்ஏமான ஒய் பிரகாஷ் அவர்கள் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் ஒசூர் மாநகர் மேயர் எஸ் சத்யா அனைவரும் வரவேற்று பேசினார். அதன் பின்னர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏமான பி முருகன் அவர்கள் பேசுகையில், திமுகவினர் மத்திய பாஜக நம்மை எப்படி வஞ்சிக்கிறது, நிந்திக்கிறது என்பதை மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். அப்படி வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவர்கள் எப்படி துணை போகிறார்கள்? இந்த 2 கட்சிகளும் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறார்கள். ஆகவே நாம் தமிழகத்தை காப்பாற்ற நாம் ஓரணியில் இணைய வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். தற்போதைய இலக்கு 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராகி மற்றொரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார். அந்த இலக்காக ஓரணியில் இந்தியா என மோடியை எதிர்த்து இந்திய அளவில் அனைவரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்து பாடுபடுவார். அதற்காக நாம் இப்போதிலிருந்தே ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் பாசிச பாஜக அரசு குறித்து அவர் பேசினார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் முருகன் தமிழ்நாடு என்ற உன்னதமான ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்திலே தமிழ்நாடு இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய நமக்கு எப்படியெல்லாம் வஞ்சனை செய்கிறார்கள், நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வஞ்சிக்கின்றவர்களுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களோட துணை போகிறார்கள். ஆகவே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டுதான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் ஓரணியில் அனைவரும் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை விரட்டடிக்க வேண்டும். நம்முடைய அடுத்த இலக்கு நாம் தமிழ்நாடை மட்டும்தான் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த இலக்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு 2026 ஓரணியில் தமிழ்நாடு என்று கழக தலைவர் அவர்கள் 200 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக வருவார். வந்த பின்பு மீண்டும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். என்ன திட்டம் என்று சொன்னால், ஓரணியில் இந்தியா, மோடியை எதிர்த்து ஓரணியில் இந்தியா என்ற ஓரணியில் அனைவரையும் ஒன்று சேர்க்க அவர் கண்டிப்பாக பாடுபடுவார். இந்த பாசிச அரசாங்கத்தை, பாசிசமான அந்த அமித்ஷாவை இவர்களை விரட்டுவதற்கு கண்டிப்பாக ஓரணியில் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை, மாபெரும் திட்டத்தை வகுத்து கொடுத்து கண்டிப்பாக அவர்களை விரட்டுவதற்கு நாம் இப்பொழுதிருந்தே இந்த ஒவ்வொரு குடும்பமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும்.